கர்த்தருக்கு பயப்படுகிறவர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் சொல்லுங்க. இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 128 சங்கீதத்தில் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாய் என்ன செய்வார்கள் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கையை வைத்தால சொல்லுங்க. ஜோசப் ஜெர்மனி அப்பா 1983 பாளையங்கோட்டைக்கு வந்தார் ஜோசப். அவர் பைபிள் காலேஜில் முடிச்சுட்டு இன்டர்மிஷன் ஒன்று இருக்கு மெட்ராஸ்ல. அந்த இன்டர்மிஷன்ல நிறைய ஆர்ஃபனேஜஸ் இருக்கு. அதில் எங்களுக்கும் ஒரு இன்டர்மிஷன் ஹோம் இருக்கு. அதில் இன்டர்மிஷன் ஹோம் விசிட்டர் இந்த பிள்ளைகளை விசிட் பண்ணிட்டு வர்றாரு. யாரு இங்க இருக்காருல்ல பாஸ்டர் ஜோசப் ஜோமன். அவர் இன்டர்மிஷன் ஆர்ஃபனேஜெல்லாம் விசிட் பண்றாரு. அப்போ பாளையங்கோட்டைக்கும் பிரதர் ஜோசப் ஜோமனின்னு ஒருத்தர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு. அவர் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அங்கே அவங்க ஹோமை விசிட் பண்ண வர்றாருன்னு லெட்டர் சர்க்குலர்லாம் வந்துச்சு. அந்த கூட இவர் பின்னால் வந்தார். ஹோம்லாம் விசிட் பண்ணார். அந்த ஆத்தங்கரையில் போய் பிள்ளைகளாக விளையாண்டுச்சு. இவரும் போய் பிள்ளைகளோட பக்கத்தில் நின்று விளையாண்டு கொஞ்ச நேரம் நின்னாரு. நின்றுக்கிட்டே இருக்கணும், தூரத்தில் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஆள் நல்லா இருக்காரு. அவர் முன்னால் பார்த்தேன், பின்னால் பார்த்தேன், உச்சந்தூர் விலங்குல வரைக்கும் ஏறாருங்க பார்த்தேன். இவரை பற்றி என்ன கர்த்தர் சொல்ல போகிறார் நான் விளங்கலை. நான் தனியாக கூப்பிட்டேன். பிரதர், இந்த வேலை இல்லை, உங்களுக்கு வேற வேலை. உங்கள் ஊருக்கு போய் தொடங்க, அந்த ஊருக்கு போங்க. மகிமையான ஊழியத்தை தேவன் உங்களுக்கு என்ன சொல்கிறார். யூ ஆர் நாட் எவாஞ்சலிஸ்ட், யூ ஆர் எ வெரி குட் பாஸ்டர் இன் ஃபியூச்சர். இல்லையா, நல்ல பாஸ்டர். திட்டவட்டமாக கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த திருப்பி தரிசனம் பொய்யா நெசமா சொல்லுங்க உண்மை. இல்லையா, சபை ஆரம்பிச்சது மட்டும் இல்லை, இந்த இடம் கிடைச்சது ரொம்ப அற்புதம். சபை நடத்துறதுக்கு இந்த இடத்தை விலைக்கு வாங்கினது பெரிய அற்புதம். இந்த இடத்தை விலைக்கு வாங்கினது அற்புதம் மட்டும் இல்லை, விலைக்கு வாங்கி இதெல்லாம் சரி பண்ணி இந்த ஆலயம் நிரம்பும்படி ஜனங்கள் வந்தது ஒரு பெரிய அற்புதம். ஜனங்கள் நிறைய வந்தது மட்டும் இல்லை, இதே மாதிரி லேவியர்மா இந்த வச்சு இங்க துவங்கி இவ்வளவு மகிமையா லேவியர்மா நடப்பது அதை விட பெரிய அற்புதம். இல்லையா, இன்னும் இருக்குதுன்னு சொல்ல போனா இன்னும் எத்தனை பெரிய காரியங்கள் செய்ய போறாரு. இல்லையா, அப்படியானா இப்ப நீங்க மேன்மையை காண்றீங்க. 83 கர்த்தர் அவரை மேன்மைப்படுத்தி இருந்தார். நீங்க கண்ணால காண்றவங்க, நீங்கள் கண்டு விசுவாசிப்பவர், காணாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள். சோமாவே நீ கண்டு விசுவாசிக்கிறார். என்ன கையை பாரு, காலை பாரு மகனே. அவனு சோமாவை கேட்டான். அந்த ஆளை பிடிச்சி இந்தியாவுக்கு அனுப்பினாராங்க. இந்தியா இன்னும் நெட்டி விட மாட்டேங்குது. வேற எவனையாவது அனுப்பி தொலைக்க. இப்பதான் விளங்குது உங்களுக்கு. என்ன ரொம்ப லேட்டா விளங்குறீங்க. லேட்டா விளங்குறவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. பல்புல சுற்றி போட்டா டக்குனு எரியும், டியூப் லைட் சுற்றி போட்டா லேட்டா தான் கொஞ்சம் எரியும். என்ன நீங்க இவ்வளவு லேட்டா விளங்குறீங்க? ரொம்ப விசேஷமான ஆட்கள்ல நீங்க. ரோமாவை போய் இந்தியாவுக்கு அனுப்பலாம் ஐயா. சந்தேகம் வந்துட்டாலே கொலபாக வந்தாச்சுன்னு அர்த்தம். சந்தேகம், மனைவி புருஷனை சந்தேகப்படப்படாது, புருஷன் மனைவியை சந்தேகப்படப்படாது, பிள்ளைகள் பெற்றோரை சந்தேகப்படப்படாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை சந்தேகப்படப்படாது. சந்தேகப்படாமல் வாழ்வதே மேன்மை. கையை வச்சு சொல்லுங்க. நாம் மிருகமா வாழக்கூடாது. யாரா வாழணும்? வாழக்கூடாது சொல்லுங்க. மனுஷனா வாழணும். கை வச்சு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. மனுஷனா வாழ்றதுக்கு ஒரே ஒரு பாடம், ஒரே வார்த்தை சொல்லுங்க. இயேசு என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இயேசு என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்படி சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இயேசு என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இப்ப சிங்கப்பூர் பிரதமர் தானே, ஜனாதிபதியா பிரதமரா? சிங்கப்பூர்ல பிரதமர் எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் பர்சன் தெரியுமா? நீங்க போய் அவர்கிட்ட பேச போனீங்கன்னா கண்ணா பண்ணான்னு பேச மாட்டாரு. அவசியமானதை மட்டும் பேசிட்டு உட்கார்ந்து. ஏன்னா அவருடைய உள்ளத்துல சிங்கப்பூர் பிரதமர். அப்ப அவருடைய உள்ளத்தை தன்னை எப்படி என்றாரு சொல்லுங்க. ஏன் என்றார்? ரட்சிக்கப்பட்டவன் சிங்கப்பூர் பிரதமர் இருந்து 10 பிரதமரோட கூடுனாரு. ஆமேன். ஆமேன்னா ஒரு பிரதமருக்கு அத்தனை ஜனங்கள் கைது இருக்காங்க. எத்தனை பிரதமருக்கு உட்கார்ந்து லேவியா? அதே மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானத்தை அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள் எல்லாரும் தாங்க அப்படி என்ன, ஒரு பன்றி அல்ல, நான் ஒரு நாய் அல்ல, நான் ஒரு மாடு அல்ல, நான் ஒரு பெருச்சாடி அல்ல,
நான் ஒரு நல்ல பாம்பு அல்ல, நான் ஒரு சார பாம்பு அல்ல, நான் ஒரு பச்சோந்தி அல்ல, நான் ஒரு புளிய மரமும் அல்ல, நான் ஒரு வேப்ப மரமும் அல்ல, நான் ஒரு முள்ளு மரமும் அல்ல, நான் ஒரு தவளையும் அல்ல, நான் தூதனை விட மேலான கேப்ரியல் மீகாவேல் தூதனை விட பெரியவன். கையை தலைவர் என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். இதைத்தான் உங்களை சொல்ல வற்புறுத்துறேன். எல்லாரும் தன்னுடைய கையை நெஞ்சில வச்சு இந்த வார்த்தை சொல்லுங்க. இயேசு என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார், இயேசு என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவன் தன்னை மேன்மையாகவே எண்ணி பழகணும். சிலர் முழங்கால் போட்டு கண்ணை மூடினவன முழங்கால் போட்ட உடனே பிராயிதான் இருக்கு. நானே சித்திரம் முழங்கால் போட்டோம்னு அப்படியே பேய் வருது. சிலர் முழங்கால் போட்டோம்னா முழங்கால் போட்ட உடனே அழுக வராத. முழங்கால் போட்டவனே எப்படி அழுக வரும்? சிலர் முழங்கால் போட்டவனே நான் தூசி, நான் துருப்பு, நான் புழு, புழுவா போ, தூசியா போ, மண்ணா போ, நான் புழு, நான் தூசி, நான் மண்ணு, மண்ணா போ. நீ எப்படி அடிக்க விழுந்து அப்படித்தான் வாழ்ந்த போ. நம் மண்ணு, தூசி, புழு லேசா தொட்டு பார்த்தா நீ எப்படி அங்கே தொடலாம்? ஜகத்துல மட்டும் புழும்பா, மண்ணும்பா, தூசிம்பா, லேசா தொட்டுட்டா இல்லையா? அவன் சொல்றதெல்லாம் மாய்மாலம் வேணா. ஒரு பிரச்சனையா இருக்காங்க வந்த உடனே எனக்கு உபதேசம் பண்ண. என்ன உபதேசம் பண்ண? தாழ்மையா இருக்கணும், அன்பா இருக்கணும், தன்னை நொறுக்கணும், தன்னை உடைக்கணும், தன்னை நொறுக்கணும். நான் அந்த பிரச்சனையார கொண்டு கேட்டேன். இவர் பெரிய பிரச்சனையாரு, நொறுக்கணும் வைக்கணும். அவரை முதலாவது பிரதமர் வச்சு இரண்டாவது பிரதமர் அப்படின்னு நான் சொன்னோட, ஐயா நீங்க முதல்ல பேச வேணும், அதே மாதிரி ரெண்டாவது. அவர் எனக்கு ஜூனியரானா, நானும் சீனியரானா, அதே ஆச்சரியமாயிட்டு பிரசங்கிக்கணும். ரெண்டாவது பிரசங்கி கேட்டோம். முதல்ல தூசி தாழ்மையா இருக்கணும், உடைக்கணும், தாழ்மையா இருக்கணும், உடைக்கணும், தாழ்மையா இருக்கணும், உடைக்கணும்னால முதல்ல பேசணும். நான் பெரிய ஆளுதான் முதல்ல பேச மாட்டேன். அவன் சொல்லுங்க வித்தியாசமா இருப்பாரு. தாழ்மையா இருக்கணும்னு சொன்னாரு. ஆனா முதல்ல பேசணும்னா முதல்ல பேசுறது ரெண்டாவது எந்த வித்தியாசம்? வசனம் தானே பேச போறேன். எப்ப பேசணும் உனக்கு என்ன? நான் நேற்று காலைல பிரசங்கம் பண்ணேன். இன்னைக்கு பார்த்து ஜோசப் ஜோபன் மத்தியானம் பேசுங்க, அப்பதான் தூக்க நேரத்துல நல்லா இருக்கும். நல்லா தானே இருக்கு. என்ன நல்லா தானே இருக்கு. தாழ்மையான மனுஷன் எந்த நேரத்துல பேசினாங்க? என்னுடைய 34 வருஷத்துல எந்த நேரத்துல வச்சாலும் சந்தோஷமா பிரசங்கம் பண்ணிருக்காங்க. எந்த நேரத்தில் 5 பிரசங்கமா இருப்பாங்க, 22 பிரசங்கமா ஒரு கன்வென்ஷன்ல போட்டிருந்தாங்க. என்னைக்கும் கடைசியில பேசினேன், சந்தோஷமா பேசினேன். முதல் பிரசங்கமே கடைசியில பேசினேன். மறுநாள் நான் தான் முதல் பிரசங்கம். அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை தலையெடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டோம்ல. முதல் பிரசங்கமே நான் தான். முதல் பிரசங்கம் கடைசி பிரசங்கம் நான் தான். வளர்ந்தல உங்களுக்கு என்னங்க? அதனால சொல்லும் செயலும் முரண்படப்படாது. புழு, நான் தூசி, நான் குப்பை. குப்பையா இருக்கவா ஆண்டவரை ரசிச்சிருக்காரு. ஏசுநாதர் அவ்வளவு ரத்தத்தை சிந்தினது ரட்சிக்கப்பட்டவரை குப்பையா இருக்கா? ரட்சிக்கப்பட்டவன் குப்பைன்னு சொன்னாலே வெட்கம்ங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே தேவன் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். அவரை அப்பா பிதாவை என்று தொழுது கொள்ளும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அவரோட உன்னதங்களில் உட்கார வைத்திருக்கிறார். முன்னாலே புழுவாய் இருந்தோம். முன்னாலே நாம் எப்படி இருந்தோம்?
குழுவா இருந்தோம். என்ன மீகாவேல் தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்கு இயேசுவின் ரத்தம் நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறது. ராஜேந்திரன் மேன்மையானவன், பாஸ்டர் ஜோசப் ஜெர்மனி மேன்மையான பாஸ்டர், பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் மேன்மையானவர், பாஸ்டர் மனோகர் மேன்மையானவர், ஒவ்வொரு சிஸ்டரும் பிரதரும் மேன்மையானவர்கள். தேவ தூதர்கள் உங்களை உற்று பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சிலுவையின் ரத்தம் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த லேவியர் முகாமிலே 2வது நாள் மத்தியானத்தில் ஆவியானவர் என் உள்ளத்திற்குள்ளே சந்தோஷம் தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடையவர்களுக்கு நடுவே இயேசுவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருப்பீர்கள். அல்லேலூயா. மேன்மைப்படுத்தப்பட்டிருப்பீர்கள் என்பது முதல் பாயிண்ட். அப்ப முதல் பாயிண்ட் நீங்க என்ன சொல்லணும்? இயேசு என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லணும். அல்லேலூயா. என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லிட்டா 2வது பாயிண்ட், அழியாத நித்திய நாமத்தை தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? அருளுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 56:5. சரி, 3வது பாயிண்ட் போவோம். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாக இருப்பான். ஏசாயா 57:13 இருக்கு. எழுதுங்க. ஏசாயா 57:13 சொல்லியிருக்கு. என்னை நம்பி இருக்கிறவனோ, யாரை நம்பி இருக்கிறவனோ? இயேசுவை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாக இருப்பான். அல்லேலூயா. பரிசுத்த பர்வதத்திலே நான் ஒரு காணியாட்சிக்காரன், பாஸ்டர் ஒரு காணியாட்சிக்காரன், பாஸ்டர் வின்சென்ட் சாம்பு ஒரு காணியாட்சிக்காரர். ஒரு அவர் சபைக்கு அவர் காணியாட்சி, என் சபைக்கு நான் காணியாட்சி, அவர் சபைக்கு அவர் காணியாட்சி. அல்லேலூயா. என்னை நம்பி இருக்கிறவனும் தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே எப்படி இருப்பான் சொல்லுங்க? காணியாட்சிக்காரனாக இருப்பான். 4வது, பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்றேன். அப்ப தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே சொல்லுங்க? பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே தேவன் என்ன செய்கிறார் சொல்லுங்க? வாசம் பண்ணுகிறார். ஏசாயா 57:15. ஏசாயா 57:15. சரி, 5வது, என் முகத்திற்கு முன்பாக என் ஜனத்தின் ஆத்மா சோர்ந்து போகாமல் பார்ப்பேன். தேவனுடைய ஜனத்தினுடைய ஆத்மா சோர்ந்து போகாமல் தேவன் அவரை உற்சாகப்படுத்திட்டே இருப்பார். நம்ம சோர்ந்து போவதில் நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப வருத்தம். நம்மளோட சோர்வுக்குள்ள ஆக்க விடவே மாட்டாரா நம்மை அழைத்தவர். நம்ம சோர்வுக்குள்ள ஆக்க விட நாம் சோர்ந்து இருப்பது நம்முடைய கர்த்தருக்கு ரொம்ப கவலை. அப்ப நம்முடைய பிள்ளைகள் நம்ம கண்டுக்கு முன்னாலே சோர்வா இருக்க நமக்கு பார்க்க என்ன செய்யல சொல்லுங்களேன், ஜெயிக்கல. நம்முடைய கர்த்தர் நம்மளை சோர்வுக்குள் ஆளாக்குவார சொல்லி வாய்ப்பு. நம்முடைய ஆண்டவர் நம்ம சோர்ந்து போக விடவே மாட்டார். இல்லையா? நம்ம சோர்ந்து போக விடவே. சரி, 6வது, துக்கப்பட்டால் இடையிடையே துக்கம் வரும். துக்கப்படாத பரிசுத்தவான் உலகத்திலே கிடையாது. ஏதனாலே துக்கப்படவும் வியாகுலப்படவும் துவங்கினார். இல்லையா? ஏதனாலே துக்கப்பட்டார். நமக்கும் இடையிடையே என்ன வரும் சொல்ல மாட்டேன். அதுதான் கொஞ்சம் கட்டாயம் கொடுத்த மாதிரி. துக்கமே வராம வாழணும். அதனால சீனியாட்டுனா நல்லா இருக்கும். இடையிடையே வெங்காயத்தையும் ஊற்றி போட்டுக்கணும். துக்கமா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு என்ன அளிப்பாராம்? என்ன அளிப்பாராம் சொல்லுங்க? பிரசங்கத்தின் வழி ஆறுதல் அளிப்பார், பாட்டின் வழி ஆறுதல் அளிப்பார், துக்கத்தின் வழி ஆறுதல் அளிப்பார், தரிசனத்தின் வழி ஆறுதல் அளிப்பார். ஒரு அல்லதுமாகும் பல வழிகள் கூடாத தேவன் நம்ம என்னப்படுத்துவார் சொல்லுங்க. ஏற்கனவே அப்படி ஆறுதல் படுத்திருக்கிறாங்க சொல்லுவாங்க. சொல்லுங்க சத்தமா ஒரு அல்ல சொல்லுங்க. எத்தனையோ ஒரு ஆண்டவர் ஆறுதல் படுத்திருக்க. எந்த வழியிலேயாவது ஆவியானவர் நம்மை துக்கப்படாமல் ஆறுதலாக இருக்கும்படி தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. 7வது, துன்மார்க்கனுக்கு முன்பாக நம்முடைய துன்மார்க்கர்களுக்கு முன்பதாக நம்ம எப்போதும் குணப்படுத்துவார். சத்தமா சொல்லுங்க. திடீர்னு வைக்கிறது வேதியமா முடிஞ்சு பைபிளை தூக்கிட்டு விட்டு போயிட்டு இருக்கு. பட் அடுத்த வீடுதான் நீங்க வீட்டிலே உங்களுக்கு வைத்தொலி அடிக்கடி வச்சுட்டு என்ன எப்படி வலிக்கு அவன் வலி கடுமையா இருக்கு. ஏதோ நம்ம பூசிக்கிறாள் பக்கத்தோடு நினைச்ச உடனே வலி தப்புன்னு விட்டுரும். ஏன்னா நமக்கு விரோதி நம்ம வைத்தவர்களுடைய முகத்தை குறிக்கிறத பார்க்க ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு. நம்முடைய சத்துக்களுக்கு முன்னே நம்மை இமீடியட்டா குணமாக்குவார், உடனே குணமாக்குவார். ஒரு அல்ல சொல்ல மாட்டேன்.
நம்முடைய ஏன்னா நமக்கு விரோதி துன்மார்க்கன். நமக்கு விரோதி யாரு? அவனுக்கு அவன் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ண ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார் இல்லையா? துன்மார்க்கனுக்கு நடுவே நீதிமான்களாகி நம்மை நினையாத நேரத்திலே குணமாக்குவார். கையெழுத்தி சத்தமா இருக்குங்க. நினையாத நேரத்தில் நம்ம என்ன செய்வார் சொல்லுங்க? குணமாக்குவார். சரி, 8 நிலம் விளைவது போல, அதுக்கு வசனம் இல்லை. ஏசாயா 57 19 முதல் 21. 8வது நிலம் விளைவது போல தேவனுடைய மக்களின் இருதயத்திலே வசனம் விளையுமா? ஒரு எழுதும். நிலம் நிலத்துல நெல் விளையதில்ல, நிலத்துல ஆரஞ்சு விளையதில்ல, நிலத்துல கோதுமை விளையதில்லை. அது போல தேவனுடைய மக்களுடைய இருதயத்துல என்ன விளையுமா சொல்லுங்க? வசனம் விளையுமா? ஒரு அல்ல. ஏசாயா 55 10 11. ஏசாயா 55 10 11. நிலம் விளைவை தருவது போல உன் இருதயம் வசனம் விளைவை தரும். உன் இருதயத்திலே வசனம் விளைந்து கொண்டே இருக்கும். கையை தள்ளுகிறதோ. கடைசியாக நீ கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மூலமாகாத புறஜாதிகளுக்கு நடுவே நித்திய அடையாளமாகவும் இருப்பாய். அல்லேலூயா. ஏசாயா 55 12 13. ஏசாயா கடைசி வசனம் ஏசாயா 55 12 13 வாசித்து முடிப்போம். ஏசாயா 55 12 13 யாராவது வாசிங்க. கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். எப்படி இருக்குமா? நாம் எல்லாரும் எப்படி இருப்போமா? கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் துன்மார்க்கர்களுக்கு எதிரே தேவனுடைய தேவனுடைய நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருப்போமா? கையெழுமாகும். நிர்மூலமாகாத நித்திய அடையாளங்கள் கையெழுமாகும். அப்போ ஐயோ இவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தா நம்ம நொறுங்கி போவோம்னு நினைக்காதுங்க. நம்ம ஆடம்பரமா வாழல, துன்மார்க்கிறதோட ஆடம்பரமா வாழல. நமக்கு தந்திருப்பவர்கள் எல்லாம் மனுஷன் தரல, கர்த்தர் தான் தந்திருக்காரு. கையெழுமாகும். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? இந்த வாழ்வில் நம்ம கடைசி வரைக்கும் போவோம்னு ஒரு கணம் திகைக்கிறாருங்க. அந்த திகைப்பை சாத்தான் கொண்டு வரோம். திகைக்காதுங்க. நித்திய அடையாளமாக துன்மார்க்கர்களுக்கு முன்னே நித்திய கீர்த்தியோடு வாழும்படி தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். இல்லையா? அப்ப நான் சொல்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் எளிமைன்னு சொல்லுங்க. தயவுசெய்து எளிமைன்னு சொல்லுங்க. தயவுசெய்து இந்த 9ஐயும் நீங்க நான் சொல்ல நீங்க சொல்லணும். 9 வசனத்தையும் சொல்லிடுறேன். முதலாவது பாயிண்ட் ஏசாயா 55 5. 2வது பாயிண்ட் ஏசாயா 56 5. 3வது ஏசாயா 57 13. 4 ஏசாயா 57 15. 5 ஏசாயா 57 16. 6 ஏசாயா 57 18. 7 ஏசாயா 57 19 முதல் 21. 8 ஏசாயா 55 10 11. 9 ஏசாயா 55 12 13. எழுதிங்களா? ரைட். முதலாவது நான் சொல்லுங்க. இயேசு என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். சந்தோஷமாக அதனால் இயேசு நித்திய நாமத்தை என் சிரத்திலே தரித்தார். பரிசுத்த பர்வதத்திலே என் இயேசு என்னை காணியாட்சிக்காரனாய் காணியாட்சிக்காரியாய் என்னை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய பரிசுத்தம் என்னிலே விளங்குவதால் இயேசு என்னில் வாசம் பண்ணுவார். என்னுடைய ஜனத்திற்கு முன்பாக என் இயேசு எனக்கு எப்போதும் ஆறுதலை தந்து கொண்டே இருப்பார். என்னை சோர்ந்து போக விட மாட்டார். துக்கப்படுகிறவர்களுக்கு நடுவே தேவன்
என்னை குதூகலமாய் வாழ பண்ணுவார். சாத்தானிய மக்களுக்கு நடுவே நான் நினையாத நேரத்தில் தேவன் என்னை குணப்படுத்துவார். ஒரு நிலம் விளைவது போல தேவனுடைய வசனம் என் இருதயத்திலே விளைந்து கொண்டிருக்கும்படி தேவன் உதவி செய்வார். கடைசிதான் ரொம்ப முக்கியம். நான் சொல்ல போற கடைசிதான் ரொம்ப முக்கியம். அது என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத, நான் கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் சொல்லுங்க, நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருப்பேன். இப்பொழுது ஒரு 5 நிமிஷம் அக்கம் பக்கம் பார்க்கப்படாது, கண்ணை திறக்கப்படாது, கை தட்டுறது, கண்ணை மூடி கை தட்டிக்கிட்டே சொல்லுங்க, நித்திய அடையாளமாகவும் இருப்பேன்.